பாடணும். அதுலேருந்து பாடணும். அதுலேருந்து பாடலாம் சரிங்களா? அப்பதான் எங்க அப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுவேன். பாடுறாரு நான் கூட பாப்பேன் சரிங்களா? பாடுங்க அவர் கூட பாடுறாரா நான் பாப்பேன் நான் சரிங்களா? பாடுங்க. ரோபோசங்கர் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இசை மேடைகளில் இருந்தே பழக்கம் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு குடும்ப ஒரு உறவாக தான் நாங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாடகரில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப அருமையாக அன்பாக இப்போ கூட பாப்பாவும் அம்மாவும் அதான் சொன்னாங்க, கடவுள் வந்திருக்காரு, தெய்வம் வந்திருக்காரு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கூப்பிடுங்களே. அந்த அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அது ரிப்பீட் மூடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் நாங்கள்லாம் கேட்டதை விட மக்கள் கேட்டதை விட இவர் ஒண்டி தான் பல லட்சம் தடவை கேட்டிருப்பார். ஏன்னா எப்போ போனாலும் அவர் வீட்டில் பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பாட்டு பாடவே கூடாது, ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான், அதனால் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சார். அப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல். அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் எல்லார்கிட்டையுமே. அதே மாதிரி கலைஞர்கள்னாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்கிற கலைஞரும் சரி, மேலே இருக்கிற சரி, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அற்புதமான ஒரு கலைஞர், மாமனிதர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணனை வந்து இன்றைக்கி இழந்து வாடும் இசைக்கலைஞர்களுக்கும் சரி, திரையுலகத்துக்கும் சரி, குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு.